டெக்கரேஷன்லாம் இல்லை, சாமிக்கு பூஜை பண்ணது. ஒரு வழியாக நம்ம ட்ரீம் கார் வாங்கியாச்சு. ஆமாம், this is our car. Congratulations. Thank you, sir. காரை வாங்கி ஒரு பூஜை போட்டாதான் நம்ம கார் வாங்கின மாதிரியே ஃபீல் ஆகும். எங்க பிள்ளையாரெல்லாம் தராங்க கைஸ். 200 ரூபா பண்ணோம், அவங்களே வந்து பூஜை போட்டு ஒரு பிள்ளையாரெல்லாம் வச்சு 2 ஆப்பிள் மாலை இவ்வளோ பூலாம் கொடுத்தாங்கோ. நல்லா பண்ணுறாங்கோ. முன்னாடி வந்து எப்படின்னா அந்த கராமலை மீனா பஜார் கிட்ட இருக்கிறது வரையில அவங்களுக்கு வரைஞ்சிருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு வந்து நமக்கு வரையிலங்க. நம்ம வீட்டில் போய் வரையும் என்ன சொல்கிறான், வரமா இல்லை நீ கார் வாங்கி பூஜா போட்டாச்சு. ஆனால் இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது கைஸ். வாழ்க்கையில ஒரு டிடி காசுன்னு இல்லையடா, அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. பூஜை போட்டுட்டு காருக்கெல்லாம் வந்துட்டோம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இனிமே நீங்க புது காருக்குள்ள இருந்து தான் வீடியோ பார்ப்பீங்க. ஆமா, அப்ப கூட வெளியே போக மாட்டீங்களான்னு கேட்கறது எனக்கு கேட்குது. இனிமே நாங்க வெளியே போவோம், ஏன்னா எங்க காரோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஸோ எங்கனாலும் தைரியமா எங்களால வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உங்கள்கிட்ட அந்த வாக்குறுதியை நான் வந்து கொடுக்குறேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஸோ இங்கேயும் நம்ம ஊர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்லேயே வந்து தேங்காய்லாம் உடைச்சி ஒரு மாதிரி சூப்பரா தருவாங்க. இங்க எப்படின்னா ஷோரூம்ல அந்த வேலைலாம் கிடையாது. போனோம்னா அந்த முன்னாடியாவது ஹார்ட் காப்பிலாம் சைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து ஹார்ட் காப்பிலாம் கிடையாது. அவங்களே வந்து ஆன்லைன்லேயே சைன் முடிஞ்சு போனோம், கீ கொடுத்தோம், வாங்கினேன், வந்துட்டேன், அவ்வளோதான். என் கூட பிரதீப் வந்திருந்தான், பட் அவனை வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா அவன் டக்குன்னு வந்தான் போனான் அப்படி இருந்துச்சு. அதனால அவனை வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வாங்கியிருக்க கார் வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த புக் பண்ண டைமில் வந்து சொல்லியிருப்போம், நிசான் எக்ஸ்ட்ரைல். எனக்கு இந்த கார் வந்து இங்கே வந்து கார் வாங்கணும்னு எனக்கு தோணி லைசன்ஸ் எடுத்தப்பையிலேருந்து எனக்கு இந்த கார் மேலே ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. எப்படின்னா ஒரு ட்ரீம் கார்னு சொல்லலாம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் கார்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா நம்மளால வாங்க முடியாது, பட் ஆனால் அது வந்து எப்படியாவது ஒரு நாளாவது ஓட்டி பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் கார் வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து எப்படின்னா நம்ம வாங்க முடியும், எப்படியாவது அதை சேஸ் பண்ணி வாங்கணுங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கார் அப்படி தான், என்னோட ஒரு ட்ரீம் கார்னே சொல்லலாம். அந்த கார் எப்படியோ வாங்கிட்டேன். சரி, ட்ரீம் கார் வாங்குறதுல வந்து என் ட்ரீம் அக்காம்ப்ளிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவையும் கூட்டின்னு வந்துட்டு இந்த காரில் ஒரு ட்ரிப் அடிச்சேன்னு வைங்களேன், குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நடக்கும் கூடிய சீக்கிரம், பார்ப்போம். இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது கூட்டிட்டு வரும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இவ்வளவு நாளா அவங்க பையன் இருக்கான் வந்து காட்டலையே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனா நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா கூட்டிட்டு வரணுங்கிறது எனக்கும் ரொம்ப ஆசை. பட் அதுக்குள்ள கல்யாணம், அதுக்கு ஒரு ஸ்பெண்டிங்கு, அப்புறம் இங்கே வந்து வேலை, வீடு, அப்படியே போயிடுச்சு. இப்போ கார்லாம் வாங்கி ஓரளவு ஓகே, கிராஃப் வந்து மீடியமாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மீடியமாக போயிட்டு இருக்கிற போதே வந்து நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோமோ அது பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அது எப்போ டபால்னு கீழே விழுவும் தெரியாது. ஸோ அதனால இல்லை ப்ராக்டிக்கல் மேலே கூட தான் ஏறலாம், சொல்ல முடியாது, மேலே தான் ஏறுவோம் நம்ம. அதே மாதிரி தான் சரி நடக்கும். வேற ஒன்றும் இந்த வீடியோவில் நாங்கள் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பேசுறதுன்னே தெரில. ஏன்னா முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி கார் வாங்குறதே ஒரு ட்ரீம் தான். அதுவும் நமக்கு பிடிச்ச கார் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்கின காரே அது செகண்ட் ஹேண்ட் அந்த மாதிரி அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் அந்த காருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். அந்த கார் விற்றதுக்கு அப்புறமும் நான் ஒரு தடவை அந்த கரேஜ்ல போய் பார்த்தேன், அந்த காரை வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பிளாக் தான் இருந்தாலும் அவர் வந்து கேட்டாரு, உனக்கு என்ன திரும்பி இந்த கார் வேணுமா, வாங்கிட்டு போறியா அப்படின்னாரு. இல்லை வேணாம், நான் சும்மா பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யூஏயில் யூஸ் பண்ணுற காரை அவங்க வந்து வேறு அதர் கண்ட்ரீஸ் லைக் எஜிப்து, லெபனான், அந்த மாதிரி ஜோர்டான் அந்த மாதிரி ஏரியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி அவங்க அங்கே யூஸ் பண்ணிப்பாங்களாம். அங்கே வந்து பிராண்ட் நியூங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ யூஸ்டு காரை அவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க, பிராண்ட் நியூ மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய இங்கே எக்ஸ்போர்ட் அப்படிதான் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த காரு அந்த மாதிரி வராதுதான், அந்த மாதிரி இதுக்கு வராது இல்லையா. இப்போ நம்ம வாங்கியிருக்கோம், ஓகே, இது மெமரிஸா இருக்கும். மெமரிஸ் எல்லாம் இல்ல, இதுதான் நமக்கு இனிமே ஃபுல் மெமரிஸ். எல்லாமே இந்த கார் தான். ஓகே, இது வந்துட்டார் பிள்ளையார். ஆமாங்க, அவங்க கோயில்ல பத்தி நான் சொல்லலையே. அவங்க வந்து வேல் நாங்க தான் வாங்குறோம். வேல் வந்து பழைய வேல், நமக்கு மோத்தி வாங்கின அந்த வேல், அந்த வேலை தான் வச்சிருக்கோம் எப்பவுமே. அந்த பிள்ளையார் வந்து நாங்க இங்க துபாய் கோவில்ல யாராவது புதுக்கார் வாங்குறீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், புதுக்கார் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா 2 வந்து பூஜை வச்சிருக்காங்க.
ஒன்று வந்து 101 ரூபாவாம். 101 ரூபாவை நீங்கள் கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த சிவன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு கீ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. வேற எதுவும் தரமாட்டாங்க. அதே நீங்கள் வந்து இந்த 200 கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கீழே வந்து அந்த சாமி கீழே வந்துட்டு ஒரு ஒரு சின்ன விநாயகர் ஐடால் தருவாங்க, ப்ளஸ் மாலை, அப்புறம் 2 ஆப்பிள். அவங்கலாம் எப்பவும் போல பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாரும் மொதல் கார் வாங்கினப்போ எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்னா, அங்கே பர்துபாயில் வந்து கிருஷ்ணர் டெம்பிள், சிவன் டெம்பிள்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த சிவன் டெம்பிள் அங்கே டெமாலிஷ் பண்ணி இங்கே வச்சுட்டாங்க ஜபுலலியில். அங்கே இருந்தப்போ நிறைய பேர் இப்படியே இருப்பாங்க, அந்த பூசாரிங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பேசிட்டு அப்போ வந்து 150 100 அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்களே எல்லாம் வச்சுருப்பாங்க, லட்டு, மாலை எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் சாமி தர மாட்டாங்க அவங்க, ஆனால் பாக்கி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நின்று பூஜை பண்ணி என்னோட நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கும் பழைய கார் வாங்கினதோட வீடியோ. ஸோ அவங்க வந்து எப்படின்னா அதே மாதிரியே நம்ம ஊர்ல எல்லாம் பூஜை பண்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு ஃபேஸ்புக் அதுல எல்லாம் இருக்கும். ஆமா, இன்ஸ்டாலே இருக்கு, இன்ஸ்டாலையும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ. ஆனா அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அங்க வந்து தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க, இங்க வந்து தேங்காய் உடைக்க சொல்ல ஊதுபத்தி கொடுத்து சுத்தி வர சொன்னாங்க, அவ்வளவுதான். மேபி தேங்காய் உடைச்சு நாங்களே திருட போயிருவோமோ அப்படின்னு அவர் வந்து பயந்துப்பாரு. தேங்காய் பொறுக்கியாடா நீ, பொண்டாட்டி தலையில அடிச்சிட்டானா என்ன பண்ண முடியும்? ஓம் காளி, ஜெய் காளி, மகா காளி, போலோ மாதாக்கே, போலோ மாதாக்கே. அதனால அந்த விஷயம் வந்து இங்க பண்ணல, தேங்காய் மட்டும் உடைக்கல. பட் ஆனா நம்ம ஊர்லனா நேரம் ஒரு பூசணிக்கா ஒரு தேங்காய் எல்லாத்தையும் நசுக்கி தள்ளி இருக்கும். வேற மாதிரி காரே நல்லா மஞ்சள் குங்குமம் சந்தனம்னு நல்லா மனமனத்து இருக்கும். இவர் வந்து முன்னாடி 2 போட்டு வச்சாரு, ஸ்டீரிங்ல 2 போட்டு வச்சாரு. துபாய்ல அதுவா இப்படி செய்யறதே பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் ஆக்சுவலா. இது பண்றதே ரொம்ப, யார் என்ன பண்ணாலும் எவ்வளவு பூஜை பண்ணாலும் நமக்கு என்ன வரணுமோ அது வரும். மனசுல நம்மளோட குலதெய்வம், நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க வேண்டியதான். ஒரு மன பிராந்தி தானே. இவன் சொன்னா மட்டும் நான் ஏதாவது சொன்னா மட்டும் அதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. குற்றம் இல்ல, ஒண்ணும் இல்ல. 2 ஆப்பிள் தந்தாங்க கைஸ், நாங்க அங்க டேஷ்போர்ட்ல வச்சிருக்கோம். இப்போதைக்கு அதை எடுத்தீங்கன்னா சாமி சாப்பிட்டும் நாங்க வச்சிருக்கா. இதெல்லாம் திருந்த விவேக் சொல்ற மாதிரி எவ்வளவு பெரியார் வந்தாலும் இவ்வளவு மாதிரி ஆளுங்களாம் திருத்தவே முடியாது. ஆப்பிள் வாங்கி தந்ததுக்கு ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறமா அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல காஸ்ட்லியான ப்ரொபங்கனேட், அப்புறமா நான் அப்படி நினைச்சேன். இது நம்ம கோவிலா இருந்தா வெத்தலைப்பாக்கு, பழம், பூவு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்ல ஏதாவது வச்சு 500 பலி. இங்க இருக்க சாமி ரொம்ப டயட்டான சாமி, 2 ஆப்பிள் தான் சாப்பிடும். அதனால 2 ஆப்பிள் தான் வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மணி வராது. வாழை வச்ச பூமி இது துபாய். அதுல அது சொல்லல, வாழை வச்ச பூமி, இப்ப எங்களுக்கு காக்கும் பூமி எல்லாமே துபாய் தான். இப்ப நல்லதுதான். ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, 1000 தான் தானே, நம்ம பிறந்தது மறக்க கூடாது இல்லையா, அதுதான். ஸோ எங்களுக்காக ப்ரே பண்ற, எங்களுக்காக சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்தி ஒரு மெசேஜ் பாருங்க. வாழ்த்தி மெசேஜ் பாருங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றிகள், இவங்க அம்மா அப்பாவுக்கு நன்றிகள், எங்க அக்காவுக்கு நன்றிகள், இவர் தங்கச்சிக்கு நன்றிகள், போட்டு வைப்போம். அப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க, ஏண்டா நான் ஒன்ன பெக்கலையா ஒன்ன வளர்க்கலையா, எனக்கு ஒரு நன்றி சொன்னியா அப்படிம்பாங்க. தேவையா நமக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு எல்லாரும். உங்களுக்கு இப்ப போன் பண்ணுவேன், அவங்களுக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து சொல்லல இன்னைக்குதான் கார் வரும் அப்படின்னு யார்ட்டுமே சொல்லல, எனக்கே சொல்லலங்க. நான் ஏதோ குட்டாம் போகல, நான் வந்து ஏதோ டிவியோ ஏதோ பார்த்து சரிமான்னு சொன்னா கல்ல நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சீக்கிரம். ஆனா கிடைக்காது யாருக்குமே. வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மினிமம் 1 மந்தாவது வெயிட் பண்ணிருப்பாங்க. நாங்க எப்ப புக் பண்ணோம், ஜான்வரி 12 என்னமோ தான் புக் பண்ணோம். ஜான் 29 எங்களுக்கு காரே ரெடி ஆயிடுச்சு. என்னோட அந்த கஸ்டமர் கேர்ல இருக்கிறவரே வந்து சொன்னாரு, எப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு ஜி கிடைச்சது அப்படி இப்படின்னு பேசினாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. சரி முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, ரொம்ப பக்தி மயமா போடுது இந்த வீடியோ. ஸோ நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் அடையணுங்கிறத நாங்க ரொம்ப தாழ்மையுடன் ப்ரே பண்ணிக்கிறோம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. ஜாலியான நிசான் எக்ஸ்ட்ரா நம்ம வீடியோ போடுவோம். இதுக்கு முன்னாடியே கரையெல்லாம் வந்துரும், இது வந்து கொஞ்சம் லேட்டா வரும். ஆமா ஆமா ஆமா, மன்னித்து அருளுவோம். பை கைஸ், பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். மண்டபத்திரம் கைஸ். டாடா.